அழைப்பு மணியின் ஓசையைக் கேட்டு கங்கா பாட்டி எழுந்து சென்று கதவைத் திறந்தாள். 3 இளைஞர்கள், நமஸ்காரம் பாட்டி, நாங்கள் டிவி சேனல்லேருந்து வந்திருக்கோம். உங்கள் மகன் விவேக் சார்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு என்று இளைஞன் முடிப்பதற்குள் பாட்டி குறுக்கிட்டு, ஆமாம், விவேக் சொன்னார், வாங்கோ, வெல்கம் டு ஆல் ஆஃப் யூ என்று முகமலர வரவேற்றாள். அவர்களை அமரச் சொல்லிவிட்டு சமையலறையை நோக்கி கனகா என்று குரல் கொடுத்தாள். 50 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி சொல்லுங்கம்மா என்று கேட்டபடி அங்கே வந்தாள். இவா என்னை பேட்டி எடுக்க வந்திருக்கா. காப்பி கலந்து கொண்டு வரியா என்றாள். மணக்க மணக்க காப்பி வந்தவுடன் குடித்துவிட்டு பாட்டியை பார்த்து பேச ஆரம்பிக்கலாமா என்றான் ஒரு இளைஞன். பேஷா ஆரம்பிக்கலாம். எதை பற்றி கேட்க போகிறேள்? நான் ஒன்றும் மெத்த படித்த மேதாவி இல்லை. படிக்கிறது எழுதுறது என் மனசுக்கு பிடிச்ச விஷயம். ஏதோ மனசில் பட்டதை எழுதி சில பத்திரிகைக்கு கட்டுரையாக எழுதி அனுப்பிச்சினேன். அவளும் பிரசவிச்சா, அவ்வளவுதான். முதல் கேள்வி, இந்த காலகட்டத்திலே கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போகிறது அவசியமா இல்லையா? உங்கள் கேள்வியிலேயே கொஞ்சம் குழப்பம் இருக்கு. அவசியம் என்று எண்ண தோன்றது. எதனால் என்ன யோசிக்கணும். வீட்டிலே ஃப்ரிட்ஜு, சோஃபாக்கள், பெரிய பெரிய விலை உயர்ந்த செல்ஃபோன், மிக்சி, கிரைண்டர், லேப்டாப், இன்னும் எத்தனையோ நவீன சாதனங்கள், வசதியான ஃப்ளாட்டு, இதெல்லாம் மிக மிக அத்தியாவசியமான தேவைகளாக மக்களை நினைக்க வைக்கிற விளம்பர ஜாலங்கள். 1 வாங்கினால் 2 ஃப்ரீ, 0% வட்டி, திரும்பின பக்கமெல்லாம் தள்ளுபடி. இந்த தள்ளுபடிகளை விழுந்து தள்ளாடுகிறது நடுத்தர வர்க்கம். பணம் பார்த்தவர்களுக்கு கவலை இல்லை. இந்த கோணத்தில் பார்த்தால் கணவனும் மனைவியும் வேலைக்கு போகிறது ரொம்ப அவசியம் என்று நிறுத்தினாள் கங்கா பாட்டி. சபாஷ் பாட்டி என்றனர் இளைஞர்கள். பிள்ளைகள் படிப்பு செலவை விட்டுட்டீங்களே. ஆமாம், அதுவும் சரிதான். இன்னொரு கோணத்திலே நான் உங்களுக்கெல்லாம் சொல்ல போகிறேன். அதை கேட்டு என்னை பிற்போக்குவாதினோ பெண்ணினத்துக்கு எதிரினோ நினைக்கக்கூடாது. பெண்கள் நிறைய படிக்கட்டும், ஒரு டீச்சராகவோ காலேஜ் ப்ரொஃபஸராகவோ போகட்டும். ஆனால் வீட்டிலே குழந்தைகளை தன் பராமரிப்பில் வளர்க்கணும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அவன் நல்லவன் ஆவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை. இது ஒரு கவிஞன் வாக்கு. பங்கைய கை நலம் பார்த்தல்லவோ இந்த பாரில் அறங்கள் வளரும் அம்மா. இதுவும் இன்னொரு கவிஞன் வாக்கு. இப்போ எல்லாமே தலைகீழாக ஆயிடுத்து. பணத்தையும் வசதிகளையும் தேடிக்கொண்டு பண்பையும் கலாச்சாரத்தையும் கை நழுவ விட்டு கொண்டிருக்கிறோம். ஆயா வீட்டையுமோ பாட்டியிடமோ குழந்தைகளின் பொறுப்பு முழுவதையும் விட்டதனால் வந்த வினை இளைய தலைமுறை போதையிலே தள்ளாடின்னு இருக்கு. 10 வயசு முதல் 90 வயசு கிழவர்களும் போதைக்கு அடிமையாயிட்டாங்க. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு சொல்லவே கூசுறதப்பா. விஞ்ஞானத்தின் அசுர வளர்ச்சி மனுஷர்களை அசுரமாக மாற்றிண்டு வருது. இப்போது நாகரிகம் என்ற போர்வையில் பெண்ணினமே போதையிலே தள்ளாடி தடுமாடி கொண்டிருக்கு. ஒரு ஆண் கெட்டால் ஒரு பெண் அந்த குடும்பத்தை காப்பாற்றுவாள். பெண்ணே படுகொலையில் விழுந்தால் குடும்பமே கெடும். இந்த சமுதாயமே நாசமாயிடும். கலாச்சாரம் சீர்குலைந்து போயின்னு இருக்கு. மனிதகுலம் விஞ்ஞானத்தின் வாளை பிடித்து கொண்டு உயரைய திரும்பி பார்க்க முடியாத உயரத்திலே ஏறியாச்சு. நுனிக்கொம்பர் ஏறினார் அத்திறந்து ஊக்கின் உயிர்க்கிருதி ஆகிவிடும்னு நம்ம வள்ளுவ பெருமானி சொல்லி இருக்கார். இயற்கையை எதிர்த்து நின்று அதற்கு புறம்பான செயல்களை செய்து தீ, வெள்ளம், நிலநடுக்கம், புயல்னு பருவம் மாறி இயற்கை நம்மை பழிவாங்க ஆரம்பிச்சுடுத்து என்று மூச்சு விடாமல் பேசி முடித்தாள் கங்கா பாட்டி. இளைஞர்கள் மலைத்து நின்றார்கள். குடும்ப வாழ்க்கையும் நெறி தவறாமல் குழந்தைகளையும் அரவணைத்து வாழ பழகினால் 2 பேரும் வேலைக்கு போகலாம். இது சாத்தியமா? சந்தேகம்தான் என்றாள் பாட்டி. பேட்டி முடிந்தது. சந்தேகம் தொடர்கிறது.